எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் கிட்டத்தட்ட 65க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி இயல் 1, இயல் 2எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்து இருக்குது. மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? இயல் 1ல் ஒரு 100க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இயல் 2ல் ஒரு 75க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆத்திச்சூடி. அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்திச்சூடி. அடுத்து ஆத்திச்சூடி ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். அது எல்லாருக்கும் தெரியும். ஆத்திச்சூடி எழுதினது வந்து ஔவையார். அடுத்து புதிய ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். புதிய ஆத்திச்சூடியோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். அடுத்து அறிவியல் ஆத்திச்சூடியோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை சு முத்து. அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? நெல்லை சு முத்து. ஓகேவா? அடுத்து புதிய ஆத்திச்சூடியின் ஆசிரியர் வந்து பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் வந்து நெல்லை சு முத்து. அடுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை சு முத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா நெல்லை சு முத்து. அடுத்து நெல்லை சு முத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். நெல்லை சு முத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், அடுத்து இந்திய விண்வெளி மையம். அடுத்து வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என தொடங்கும் பாடலில் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரியர் வந்து பார்த்தோம்னா பாரதியார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என தொடங்கும் பாடலுடைய ஆசிரியர் யாருன்னா பாரதியார். அடுத்து காரல் கபேக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். காரல் கபேக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா செக் நாடு. அடுத்து ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து காரல் கபேக். ரோபோ அப்படின்ற ஒரு சொல்லை வந்து முதலாக பயன்படுத்தியவர் யார்? காரல் கபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய செக் நாட்டை சார்ந்த ஒரு நாடக ஆசிரியர். அடுத்து ரோபோ அப்படின்ற ஒரு சொல்லுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அடிமை. ரோபோ என்னும் சொல்லுடைய பொருள் வந்து பார்த்தோம்னா அடிமை. அடுத்த கொஸ்டின், மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று தானியங்கிகளுக்கு விளக்கம் தருவது எதுன்னு பார்த்தோம்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து விளக்கம் தந்திருக்கு. ஓகேவா? மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று தானியங்கிகளுக்கு விளக்கம் தருவது வந்து பார்த்தோன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். அடுத்து எந்த நிறுவனம் டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியை உருவாக்கியதுன்னு பார்த்தோம்னா ஐபிஎம். ஐபிஎம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து பார்த்தோம்னா டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய மீத்திறன் கணினியை வந்து உருவாக்கியது. அடுத்து டீப் ப்ளூ தோற்கடித்த உலக சதுரங்க வெற்றியாளருடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கேரி காஸ்பரோவ். டீப் ப்ளூ வந்து தோற்கடித்த உலக சதுரங்க வெற்றியாளரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேரி காஸ்பரோவ். அடுத்து உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சவுதி அரேபியா. சவுதி அரேபியா தான் வந்து பார்த்தோன்னா உலகிலேயே வந்து முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. அடுத்து புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகள் சபை. ஐநா சபை தான் வந்து பார்த்தோம்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. அடுத்து எந்த வயது முதல் அப்துல் கலாம் அவர்களுக்கு வானில் பறக்க வேண்டும் என்பது தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆகிவிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 10 வயதுலேருந்து வந்து பார்த்தோம்னா அப்துல் கலாமுக்கு வந்து வானத்தில் வந்து பறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையுடைய குறிக்கோளாக வந்து அவருக்கு ஆகிவிட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழில் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து திருக்குறள். தமிழில் வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம்னா அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அறிவற்றம் காக்கும் கருவி
செருவார்க்கும் முள்ளளிக்கால் ஆகாரன். டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஓகேவா. இங்கே எந்த ஸ்பேஸ் வராது. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கால் ஆகா அரண், ஓகேவா. அடுத்து விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லில்லியன் வாட்சன். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லில்லியன் வாட்சன். அடுத்து எந்த நூலை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றதாக அப்துல் கலாம் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா விளக்குகள் பல தந்த ஒளி. லில்லியன் வாட்சன் எழுதின லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப், அதாவது விளக்குகள் பல தந்த ஒளி, இந்த நூல் தான் வந்து பார்த்தோன்னா அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றதாக அப்துல் கலாம் அவர்கள் வந்து சொல்கிறாரு. அடுத்து கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் விஞ்ஞானி தான் அப்படின்னு சொன்னது யார்? அப்துல் கலாம். கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் விஞ்ஞானி தான் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா அப்துல் கலாம். அடுத்து உயிரெழுத்துகளில் எத்தனை எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 12 எழுத்துகளுமே சொல்லோட முதல்ல வந்து வரும். உயிரெழுத்துகள் 12மே சொல்லோடைய முதல்ல வந்து வரும். ஞா வரிசையில் கங்க, ஓகேவா. ஞா வரிசையில் வந்து பார்த்தோன்னா எத்தனை எழுத்து வந்து பார்த்தோன்னா சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எழுத்து தான் வந்து வரும். ங்க வரிசையில் ஒரு எழுத்து தான் வந்து வரும். ஞ வரிசையில் பொறுத்த வரைக்கும் 4 எழுத்து வந்து வரும், ஓகேவா. 4 எழுத்து வந்து சொல்லோட முதல்ல வந்து வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஞ, ஞா, ஞே, ஞோ, ஓகேவா. இந்த 4 எழுத்துமே வந்து பார்த்தோன்னா சொல்லோட முதல்ல வந்து வரும், வேறு எதுவும் வராது. ஞ வரிசையில் இந்த 4 எழுத்து மட்டும் தான் வரும், வேறு எந்த எழுத்துமே ஞ வரிசையில் வந்து சொல்லோட முதல்ல வந்து வராது, ஓகேவா. அடுத்து யா வரிசையில் எத்தனை எழுத்து சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 எழுத்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ய, யா, யு, யோ, யோ, யவ், ஓகேவா. யா, யா, யு, யு, யோ, யவ், ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த 6 எழுத்து மட்டும் தான் யா வரிசையில் சொல்லோட முதல்ல வந்து வரும். வே வரிசையை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 எழுத்து வந்து இருக்குது. வ, வா, வி, வி, வே, வே, வை, வவ், இந்த 8 எழுத்து வந்து பார்த்தோன்னா வே வரிசையில் சொல்லோட முதல்ல வந்து வரும். வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ். அடுத்த மெய் எழுத்துகளில் எத்தனை எழுத்து சொல்லோட முதல்ல வந்து வரும் அப்படின்னா எதுவுமே வந்து வராது, ஓகேவா. 18 எழுத்துமே சொல்லோட முதல்ல வந்து வராது. அடுத்த கொஸ்டின், எத்தனை உயிர்மை எழுத்துகளின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லோட முதல்ல வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 8 உயிர்மை எழுத்துக்களோட வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லோட முதல்ல வந்து வராது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மயங்கோலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ல, 2 ர, 2 ந, அதோட சேர்த்து ட, மொத்தமாக 8 உயிர்மை எழுத்துக்கள் வந்து பார்த்தோன்னா வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லோட முதல்ல வந்து வராது. அடுத்த ஆயுத எழுத்து வந்து சொல்லோட முதல்ல வந்து வராது. ஆயுத எழுத்து வந்து சொல்லோட இடையில மட்டும் தான் வரும், இறுதியிலையும் வராது. அடுத்த மெய் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் வந்து மொழியோட இறுதியில் வந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 11 எழுத்துக்கள் வந்து மொழியோட இறுதியில் வந்து வரும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு, ஓகேவா. அடுத்து சொல்லின் இறுதியில் வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. சொல்லோட இறுதியில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வராது, அளபடைகளோட சேர்ந்து தான் வந்து வரும், ஓகேவா. அடுத்து எந்த எழுத்துக்கள் இடம்பெறும் பொழுது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அளபடைகள். இப்போ தான் பார்த்தோம், அளபடைகளில் வந்து இடம்பெறும் பொழுது தான் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் வந்து வரும், தனித்து வந்து வராது. அடுத்த கொஸ்டின், உயிரெழுத்து மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லோட இறுதியில் வந்து வரும். உயிரெழுத்து மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டும்தான் சொல்லோட இறுதியில் வந்து வரும். ஒன்று உயிர்மையாக இணைந்து சொல்லோட இறுதியில் வரும், இல்லைனா அளவெடையில் சேர்ந்து சொல்லோட இறுதியில் வந்து வரும். ஒரு உயிரெழுத்து தனித்து வந்து ஒரு சொல்லோட இறுதியில் வந்து வராது. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லோட இறுதியில் வந்து வராது. அது மேலே வந்து பார்த்துருந்தோம். ஆயுத எழுத்து சொல்லோட இறுதியிலையும் வராது, சொல்லோட முதல்லையும் வந்து வராது. ஆயுத எழுத்து சொல்லோட இடையில மட்டும் தான் வரும், ஓகேவா. அடுத்து எத்தனை மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வந்து வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 7. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சொல்லோட இறுதியில் வந்து வரவே வராது. அடுத்து எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வந்து வருவது கிடையாது, ஓகேவா. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வந்து வரதே கிடையாது. அடுத்து ஒகர வரிசையில் நோ தவிர பிற எழுத்துகள் மொழி இறுதியில் வந்து வருவதில்லை. இந்த நோ அப்படிங்கிறது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துன்பம். நோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓரெழுத்து ஒரு மொழியோடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா துன்பம். அடுத்து மெய் எழுத்துகளில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லோட மெய் எழுத்துக்களில் வந்து எத்தனை எழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் வந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 18.
மெய் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் வந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 18 எழுத்துமே சொல்லோட இறுதியில் வந்து வரும். ஓகேவா. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லோட இடையில மட்டுமே வரும். ஆயுத எழுத்து சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். அடுத்து சர்.சி.வி. ராமன் இருக்காங்க இல்லையா, சர்.சி.வி. ராமனுடைய ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வந்து வெளியிட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1928 பிப்ரவரி 28. சர்.சி.வி. ராமன் வந்து ராமன் விளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய தமது கண்டுபிடிப்பை வந்து வெளியிட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1928 பிப்ரவரி 28. அடுத்து இந்தியாவிற்கு அறிவியலுக்கான நோபல் பரிசு பெற்றுத்தந்தது, இந்தியாவிற்கான அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றுத்தந்தது அப்படிங்கிறது ராமன் விளைவு. ஓகேவா. சர்.சி.வி. ராமன் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட ஆண்டு 1928 பிப்ரவரி 28. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றுத்தந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா ராமன் விளைவு. ஓகேவா. தேசிய அறிவியல் நாள் வந்து பார்த்தோம்னா இந்த ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிப்ரவரி 28 தான் கொண்டாடப்படுகிறது. தேசிய அறிவியல் நாள் அப்படிங்கிறது பிப்ரவரி 28 நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. அடுத்து சொல்லும் பொருளும். இந்த இயலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை, ஒருமித்த அப்படின்னா ஒன்றுபட்டு, ஔடதம்னா மருந்து. இயன்ற வரைனா முடிந்த வரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, ஔடதம் அப்படின்னா மருந்து. அடுத்து பிரித்து எழுதுக, அதை வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கண்டறி அப்படின்னா கண்டு கூட்டல் அறி, ஓய்வற அப்படின்னா ஓய்வு கூட்டல் அற, நன்று இருந்த அப்படின்னா நின்று இருந்த அப்படின்னா நின்று கூட்டல் இருந்த, அவ்வுருவம் அப்படின்னா கூட்டல் உருவம். அடுத்து சேர்த்து எழுதுக. ஏன் கூட்டல் என்று அப்படின்னா ஏன் என்று, ஔடதம் கூட்டல் ஆம் ஔடதமாம், நீளம் கூட்டல் வான் நீலவான், இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும், மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை, செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க. அடுத்து எதிர் சொற்கள். அணுகு, இதோட எதிர்ச்சொல் என்னென்னா விலகு, அணுகுனா விலகு. ஐயம், எதிர்ச்சொல் வந்து தெளிவு. ஊக்கம், இதோட எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை, இதோட எதிர்ச்சொல் பொய்மை. எளிது அரிது. நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல். அணுகுனா விலகு, ஐயம்னா இதோட எதிர்ச்சொல் வந்து தெளிவு, ஊக்கமோட எதிர்ச்சொல் சோர்வு, உண்மைனா பொய், எளிதுனா அரிது, நீக்குதல் இதோட எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். அடுத்து கலைச்சொற்கள். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள் சேட்டிலைட். செயற்கைக்கோள் அப்படிங்கிறது சேட்டிலைட். அடுத்து நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இது போல் அடுத்தடுத்த இயலுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா.